நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திர ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 809வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவொற்றியூர் வடுவுடை அம்மனை பற்றி பார்க்க போகிறோம். திருவொற்றியூரில் விளங்கும் வடிவுடை அம்மன் அம்பாள் ஆக்சுவலாக சன்ஸ்கிரிட் நேம் திரிபுர சுந்தரி தான் அம்பாள். பாஷாங்குஷத்தோட வராபயத்தோட நின்ற நிலையில் இருக்க இந்த அம்பாளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கோயிங் டு சப்ஜெக்ட். ஆக்சுவலாக வடிவுடை அம்மனை திருவொற்றியூர் போனாலே இந்த படம்பக்கநாதர், இந்த ஆதிபுரீஸ்வரர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒன்றாவது ஓல்டஸ்ட் ஸ்தலம் அதுதான். இந்த திருவாரூர்லாம் சொல்கிறாள். அது மாதிரி திருவொற்றியூர், ஏன்னா மந்தாத்தான்னு ஒரு ராஜா இருந்தான் இங்கே இதில் மத்திய பிரதேஷில். ஓங்காரேஸ்வரர் இதில் அப்புறம் சமாதியே இருக்குது அந்த கோவில் உள்ளே. அவள் இஷ்வாகு குலத்து ராஜா, ராமருக்கெல்லாம் முன்னாடி இருந்தவன். அந்த மந்தாத்தா பறக்கும்போது என்ன மந்தாதாவோட அப்பா அம்மா புத்திரகாமேஷியாகம் பண்ணி பண்ணுறார். அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் த டவுன், அங்கே காட்டில் நடக்கிறது. அவர் பாடி எழுந்து வெளியில் போகிறார். ஒரு காட்டிலலாம் சுற்றி இருந்து தூக்கம் வரல அவருக்கு. திடீர்னு தாகம் வந்துடுறது. அவர் பண்ணுற ராஜா தண்ணி பார்த்தா ஒரு பெரிய கலசம் இருக்குது, அதை எடுத்து தண்ணி குடிச்சிடுறாரு. திடீர்னு ரிஷிகளாக எழுந்துடுறார். இது இந்த தண்ணியை ராணிக்காக கொடுக்க வச்சது, நீங்கள் குடிச்சிட்டல, உங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும்ட்டா. யாருக்கு? மந்தாத்தாவோட அப்பாவுக்கு. சரி, என்ன பண்ணிட்டேனே, எனக்கு இருட்டில் கண்ணு தெரியல, ஒரே ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபென்சிங் என்சி போட்டுக்கலாம் அந்த இடத்துக்கு, இது மாதிரி ஆகிடுத்தே அப்படின்னு சொல்கிறார் ராஜா. சரி, என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது அப்போ அவள் சொல்கிறார், இல்லை இது அன்அவாய்டபுள், உடனடியாக குழந்தை பிறந்தணுன்றா. ஸோ ராஜாவோட விழா எலும்பை கிழிச்சுட்டு குழந்தைய எடுத்துடுறேன். ராஜா செத்து போல, ரிஷிகள்லாம் பிழைக்க வச்சிடுறான். ஆனால் ராணிக்கு தாய்ப்பால் சுரக்காது. தாய்ப்பால் எப்போ சுரக்கும்னா குழந்தை அவளுக்கு பிறக்கணும். இப்போ வாடகை தாய் மூலமாக குழந்தை பிறந்ததுன்னா இவளுக்கு எப்படி பால் சுரக்கும்? பால் சுரக்காது. ஸோ அது புட்டி பால், வேறு எதாவது டப்பா பால் தான் வாங்கி தரணும். அந்த காலத்தில் ஜஸ்ட் இமேஜின் 6000 வருஷத்துக்கு முன்னாடி. ராமாயணம் நடந்து 6200 வருஷம் ஆகிடுது கடைசியாக நடந்தது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்க மந்தாத்தாலாம் இருக்கும்போது பார்த்தா 7000-8000 வருஷம். ஸோ அப்போ என்ன செய்யலாம் போது இந்த குழந்தை அடது பாலுக்கா பிறந்த குழந்தை. அப்போ இந்த இந்திரன் வரான். இந்திரன் மந்தாத்தா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டவரில் சூப்பை கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு. அது சூப்பின்னு இருக்குது. சூப்பின உடனே அது வழியாக அமிர்தம் வருது. அப்போ எல்லாருக்கும் வரம் கொடுக்குறான். சின்ன குழந்தைகளுக்கு அப் டு சர்டன் பீரியட் வரைக்கும் கட்டவரில் சூப்பினா அதுக்கு தனி அதுக்கு ஒரு ஃபீடிங் ஆட்டம் ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்றான் இந்திரன். ஸோ அவன் தான் மந்தாத்தா. மந்தாத்தான்னு கொடுத்து அவன் தான் ராஜா மந்தாத்தாவை. ஹி ரூல்டு ஓவர் த்ரூ அவுட் பாரத தேசம். அப்போ திருவொற்றியூருக்கு ஓலை அனுப்புகிறா, யூ டு பே தி டேக்ஸுண்டு. இப்போ திருவொற்றியூரில் சுங்கசாவடி இப்போ இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் 8000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பரமேஸ்வரன் எழுதி வச்சுறார் இந்த ஓலையில், ஒற்றியூர் நீங்களாக அப்படின்ட்டு. யூ கேன் டேக்ஸ் எனிபடி, நாட் திஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷி ஜஸ்ட் பின் கன்வே டு மந்தாத்தா. மந்தாத்தா ஆல்சோ அக்ரீஸ். ஸோ அப்பேற்பட்ட புனிதமான க்ஷேத்திரம் ஆதிபுரின்னு சொல்லக்கூடிய திருவொற்றியூர். ஜெயலலிதாலாம் ஏன் இங்கே வந்தான்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே வேண்டி போவா. அந்த அம்பாள் ரொம்ப வரப்பிரசாதி, வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மன்னா அந்த வடிவே அவ்வளோ அழகு. இந்த லிப்ஸ் இருக்கு இல்லையா, நீ பார்க்கலாம், கொடியுடை, வடிவுடைய, திருவுடைன்னு 3 அம்பாள் இருக்குது சொல்லப்பாடலுக்கு. இது ஞானசக்தி. அவன் இந்த லிப்ஸோட கார்னர் மனுஷால் நல்ல சாமுத்திரிக லட்சணம் பிரகாரம் பார்த்தா இந்த உதடு கீழே நமக்கு ஒரு கோடு ஆட்டம் தெரியும், மேலேயும் அப்படியே இருக்கும் அந்த சிற்பம். ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி பார்க்க ஒரு அம்பாளுக்கு நமக்கு ஒரு 6 அடி 7 அடி டிஸ்டன்ஸில் பார்த்துடலாம் கிட்ட. அதி அற்புதமான ஆதிசங்கர காலத்தில் என்ன பண்ணார்? ஆதிசங்கரை இந்த நாட்டின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு
கேரளா பீப்புள் எப்படி நம்பூதிரியை தான் இங்கே பூஜை பண்ண வைக்கிறார். அதுக்கு வடிவுடைய அம்மனுக்கு கோவிலில் பட்டர் சிவாச்சாரியாலாம் பண்ணுவார். ஆனால் வடிவுடைய அம்மனுக்கு பூஜை பண்ணுறவா நம்பூதிரிகள் தான். அவளோட ட்ரெஸ்ஸே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அவள் வேஷ்டி கட்டுறது முறையே இவாள்கிட்ட கட்ட மாட்டாள். அப்போ அது வந்து தாந்திரிக பூஜை தான். அதுதான் வடிவுடைய அம்மனுக்கு. ஸோ அந்த பூஜையில் தான் அம்பாள் வந்து மச் ப்ளீஸ் இம்மன்ஸ்லி ஷீ இஸ் ப்ளீஸ்டு. ஸோ அப்பேற்பட்ட அம்பாள் அந்த வடிவுடைய அம்மன். இங்கே வந்து தனியாக திருவத்தியூரில் இந்த ஆதிபுரீஸ்வரன்ற படம்பக்கநாதர் வந்து அது தனி. அவருக்கு தனியாக ஒரு அம்பாளுக்கு தனி இருக்குது. அங்கே அந்த வட்டப்பாறை அம்மன் ஒரு அம்பாள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. பட் இது என்ன, ஒரு காலத்தில் வடிவுடைய அம்மன் சன்னதி தனியாகவே இருந்தது. இங்கே சிவன் கோடோட சேர்ந்து இல்லை. அப்புறம் ராஜாக்கள் காலத்தை என்ன பண்ணான்னா, வடிவுடைய அம்மனத்துக்கு தியாகராஜரோட பொட்டாட்டின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்தான். இது தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு தெரியாது இது. ஸோ இந்த காமக்கோட்டம்ன்றது தனியாக இருந்தது. ஸோ அதை வந்து இணைக்கிறா மாதிரி பலியெல்லாம் கூட உண்டு அந்த காலத்தில். அதெல்லாம் நிறுத்தி ஆதிசங்கரை வந்து சௌமிய ரூபமாக அம்பாள் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இந்த வட்டப்பாறை அம்மன் கண்ணகி சொல்லுவா. அது எப்படி தெரியல எனக்கு. அது ரொம்ப ரொம்ப பிராச்சீனமான சன்னதி. சுற்றி வரும்போதே வரும் பிரகாரத்தில். தியாகராஜ சோமாஸ்கந்தன் வித்தியாசம் அது தெரிஞ்சுக்கணும். வடிவுடைய அம்மன் சொன்னாலே வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு பிட்வீன் இந்த தியாகராஜர் ரெண்டு சோமாஸ்கந்தர். ஷோன்றது சோமன், அதாவது சந்திரனை பரியோகிச்சிடா அவர் ஈஸ்வரன். ஸோ உமா ஸ்கந்தர் 3 பேர் சேர்ந்துருக்குது. ஸ்கந்தர் நடுவில் இருக்கும். தியாகராஜர் வந்து சிவன் பார்வதி இருப்பா, ஸ்கந்தன் இருக்கா அது நடுவில். அதுதான் வந்து இங்கே எல்லாம் இருக்கும். இங்கே திருவத்தியூர் அந்த தியாகராஜ சன்னதியில் இருக்குது. அப்புறம் திருவாரூர் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது. ஸோ இந்த டிஃபரன்ஸும் நமக்கு தெரியணும். இப்போ இச்சா ஞான கிரியாசக்தியில் இந்த இச்சாசக்தியை திருவுடையம்மன் சொல்லுவாள். திருவுடையம்மன் சில இதெல்லாம் ஒன்றா பண்ண அப்படிலாம் சொல்லவே முடியாது. லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸு. அது ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ஆட்டிருக்கும். அட்டென்ஷன் வசல் இருக்கும் அந்த திருவுடையம்மன். இவ வந்து திருமண சுந்தரி. 3 பங்கம் இருக்கும் உடம்புல. எப்படி 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 வரும், இந்த 3 கிராஸ் வரும் உடம்புல. அந்த மாதிரி இருக்காது திருவுடையம்மன். ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நான் கிட்டவே பார்த்துருக்கேன் திருவுடையம்மனை, பல தடவை பார்த்துருக்கேன். அடுத்து வந்து திருமலை வாயிலில் இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் இருக்கிற அம்பாள் கொடியடைய அம்மன். அது வந்து இச்சா ஞான கிரியாசக்தியாகும். ஸோ இது 3த்தையும் ஒரு ஆள் பாப்பா. பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இப்போ புதுசாக கதை விடுறா. ஆதி காலத்தில் அப்படிலாம் கிடையாது. எந்த அம்பாளையும் பார்த்தாலும் நல்லது தானே. ஸோ பௌர்ணமியில் பார்த்தா நல்லது, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூடிதான் இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாள். அந்த காலத்தெல்லாம் கூட்டமான கூட்டத்தில் போய் இப்போ முதல்ல மேலூருக்கு போயிட்டு அப்புறம் திருவத்தியூர் வந்து வெயில் நின்றுண்டு சாயந்தரம் இந்த போய் கொடியிட மரப்பாரு லதா மத்தியாம்பிகைன்னு பேர். அந்த கொடி இடை, இந்த மத்திய பாகம், அந்த இடை வந்து கொடியாட்டிருக்கான். லதா மத்தியாம்பிகைன்னு பேர். திருவரம்னு ஒரு ஊர் இருக்குது ராணிப்பேட்டை பக்கத்தில். அங்கே வந்து தனுர் மத்தியாம்பிகை, அந்த வில்லின் நடுவாகம் போல இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுருக்கா. இதில் வந்து திருவத்தியூர் வடிவுடையம்மன் சொல்லும்போது இந்த 3 உருவத்தையும் காமிச்சு விட்றேன் நான். முதல்ல காமிச்சு சில்பியோட டிராயிங். இது வேற ஒருத்தர் ஆர்டிஸ்ட் மணிவேலை யாராவது போட்டிருக்காரு. இந்த இச்சா ஞான கிரியாசக்தி அம்பாள் வந்து இது வந்து வடிவுடைய அம்மனுடைய உற்சவ விக்கிரகம். ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வைர முக்குத்தி வைரத்தோட போட்ட மாதிரி இருக்கும். வள்ளலார் வாழ்வோடு பிணைஞ்ச கோவில் இது. இது இந்த திருவத்தியூர். இந்த 3 பேரும் சேர்ந்தே இருக்க சன்னதியில் இந்த கோவில் 3 கோவிலுமே மேலூர், திருவத்தியூர், மாசிலாமணீஸ்வரர் தள்ளி இருக்கு. அவ்வளோதான். இப்போ வள்ளலார் பெருமான் இருக்கும்போது தம்புச்செட்டி சீட்டில் இருந்திருக்காரு, சின்ன காமடத்தில் இருந்திருக்காரு, அப்பா அம்மா இருந்திருக்கா,
அப்புறமா இங்கே வந்துட்டார். அப்போ வந்து திருவத்தியூருக்கு போயிடுவார் அவர். நித்தியப்படியே பள்ளியறை பூஜை முடிவு வரைக்கும் இருந்திருப்பார். அப்போ வந்து மன்னி வந்து அண்ணாமன்னி ஆற்றுல இருக்கார் அவர். இவர் வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த காலத்தெல்லாம் வந்து கரண்டெல்லாம் கிடையாது. இந்த அரிக்கல் லேம்பு, பெட்ரூம் லைட்டு தான் வச்சுருப்பார். அவர் திண்ணையிலே படுத்துன்றார் வள்ளலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள். அப்படிங்கும்போது ஒற்றியூர் வந்து பசித்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு வடிவுடையம்மன் என்ன செய்கிறான்னு வட்டியில் எடுத்துன்னு வந்து ராமலிங்கா எழுந்துரு சொல்லி மன்னி ரூபத்தில் வந்துடுறா. வந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறி தண்ணியை கொடுத்து அதை தூங்க வச்சுட்டு போய் உள்ள மறைஞ்சு போயிடுறா. மன்னி காத்தால வர நஜமன்னி கதவை திறந்துட்டு, ராமலிங்கா என்னப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, நீ பாட்டுக்கு வரவே இல்லையே. இல்லை மன்னி, நீங்கள் வந்து நீங்கள் தான் சாப்பாடு போட்டது ராத்திரி, எனக்கு நாங்கடா போட்ட எனக்கு கதவு கூட தக்கலையடா. இல்லை நான் இந்த படுத்துட்டேன். அப்புறம் எழுப்பியை வந்து நீங்கள் தான் சாப்பாடு போட்டேன்ற, எனக்கு நல்லா நினைவுபடிச்சுப்பா, கற்பனையெல்லாம் பண்ணாதேன்ற. இல்லை நீங்கள் தான் சாப்பாடு போட்டு பாருங்க, இந்த இதெல்லாம் கூட இந்த பருக்கையெல்லாம் செஞ்சிருக்கு பாருங்க, இலையெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறார். அப்பா மன்னி வந்து இது எந்த குழந்தை இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு தலைலட்சம் போயிடுறா உள்ள. அப்புறமா வந்து அவர் தோன்றுறது திருப்பி வடிவுடைய மாட்டு போகிறார். அம்மா ஒற்றியூர் வந்து பசித்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்காக அவ்வளோ தூரம் வந்தியடினம்மா, நீ எப்போ ஏற்பட்ட காருண்ய சோபிப்புன்னு சொல்லி வடிவுடைய அம்மனை அவர் போற்றி புகழ்ந்து வடிவுடைய மாணிக்க மாலைன்னு பாடுறார். ரொம்ப அழகான பாட்டு அதெல்லாம். வடிவுடைய அம்மன் மாணிக்க மாலை கட்டாயம் ஒவ்வொரு தமிழாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது. தமிழ், சுத்த தமிழ், வள்ளலார் பெருமானாலும் ஏற்றப்பட்ட பாடல் அது. கட்டாயம் படிக்கணும். நான் திருவத்தியூர் போகும்போது அந்த புக்கு வாங்கினதே படித்தேன். நான் ஒரு காலம் படிச்சிருந்தேன். அப்புறம் பேப்பர் ஆஃபீஸ் ஜாபுக்கு விட்டு போயிடுத்து எனக்கு. ரொம்ப அழகான வடிவுடை மாணிக்கமே, வடிவுடை மாணிக்கமேன்னு முடியும் அது. அப்பேற்பட்ட சக்தியோ பக்தாளுக்கு எப்படி வந்து பண்ணியிருக்கா பாருங்க. இதே மாதிரி அந்த ஆதிபுரீஸ்வரரை சொல்லும்போது 1300 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷம் ஆதிசங்கரர், 1300 வருஷம் கிட்டத்தட்ட சுந்தரர் வாழ்ந்தது பூவுலகில் 18 வயசு தான். 18 வயதில் இந்த பறவை நாச்சியார் திருவாரூரில் கல்யாணம் பண்ணிக்கிறார். கணிகை குலத்து பெண்ணுவா. இவர் பிராமண பையன், சிவாச்சாரியா பையன். யார்? சுந்தரர். அவன் வந்து ராஜா எடுத்து, நரசிங்கமணியார் ராஜா எடுத்து வளர்க்குறான். வளர்த்து பரமேஸ்வரனை சொல்லி இந்த சடங்கி சிவாச்சாரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வைக்கும்போது தடுத்து ஆட்கொள்ளப்படுறார். அப்புறமா வந்து அவருக்கு வந்து பறவை மேலே காதல் வர வச்சு திருவாரூரில் பரமேஸ்வரனை தூது போகிறார். அதுக்கு சுந்தரருக்காக. அப்பேற்பட்ட சுந்தரர் திருவத்தியூருக்கு வரார். ஏன் வரார்? எதுவும் மேட்டு கம்தேர் காஸ் சங்கிலின்னு ஒரு பெண்மணி. இப்போ 2 பேரும் அங்கே இருந்தா, இங்கே கைலாசத்தில். இவர் 2 பேரும் அக்கா தங்க பூ தொடுத்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சுந்தரர் பார்த்து நந்தவனத்தில் லவ் பண்ணுறாரு அங்கே. அப்போ வந்து சாபத்தின் காரணமாக இங்கே போய் பூமியில் பிறங்க, நீங்கள் அனுபவிச்சுட்டு வாங்கன்றார். இல்லை நான் சீக்கிரம் வந்துடணுன்றார். சரி, எப்படி இருந்தாலும் பூமியில் பிறந்தா அவனை நீங்கள் பண்ண தப்புக்குன்னு சொல்லி தே பீன் பனிஷ்டு. அதுக்காக தான் சுந்தரா வந்து பிறக்கிற ஊற்றி அந்த பறத்தை கணிகை குலத்தை பிறக்கிறா ஊற்றி பறவையார். இன்னொருத்தி ஞாயிறு கிழார்ன்ற நிலஜோ அந்தாரவர். அவர் வந்து முதலியார் வகுப்பு, தொண்டை மண்ட துளுவு வேளாளர் அப்படின்னா முதலியார் அர்த்தம். அந்த குடும்பத்தில் பிறந்து அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், அவன் ஞாயிறில் இருக்க இந்த புஷ்பரத ஈஸ்வரர் தொண்டு பண்ணிட்டு இருக்க, உன் ஆம்படையாக வரப்போகிறான் அங்கே திருவத்தியூருக்கு போய் அங்கே போய் பூத்தொண்டு பொண்ணு அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்றார். சரி, ஷி ஷிஃப்டட் பிளேஸ் டு திருவத்தியூர். திருவத்தியூரில் வந்து பூத்தொண்டு பண்ணிட்டு இருக்கா. அப்போ சுந்தரரை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் ப்ராமிஸ் பண்ணுறார். வேணுமோடனே அப்போ ஈஸ்வரன் வான் பண்ணுறார். யாரை? சங்கிலி நாச்சியாரை. மாடி அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நாளைக்கு நீ என்ன சொன்ன, சன்னதியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிருக்கையா, வடம்பக்கநாதர் சன்னதியில், ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணி உன்னை நீங்கள் மாட்டேன்னு சொல்லி பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். என்னை வந்து மகிழ மரத்தடிக்கு போய் சொல்லிட்டாம
ஸோ அவன் ஃப்ரெண்டு எனக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் போயிடுவேன் நாளைக்கு காத்தால. ஸோ இங்கே நான் இருக்க மாட்டேன், அந்த சத்தியம் செல்லுபடி ஆகாதுன்றார். எல்லாம் ரெடியாகி எல்லாம் வரா. சன்னதிக்குள்ளே வந்த உடனே டக்குன்னு சொல்கிறா, நான் சங்கிலி நாச்சியார் என்னை மன்னிக்கணும், எனக்கு இந்த சந்நிதியில் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன எங்கே பண்ணிக்கணும்? வெளியில் போய் பண்ணிக்கலாம் வாங்க. சரி வெளியில் வரா. அந்த மகிழமரத்து அடியில் சத்தியம் பண்ணுங்கன்ற. ஸோ மகிழடி சாட்சியாக நான் பண்ணிக்கிறேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன்றார் சுந்தரர். ஆனால் 6 மாதத்தில் திருவாரூர் ஞாபகம் வந்துடுறது அவருக்கு. அவ்வளோ 50 விட்டுட்டு கிளம்பிடுறாரு. காலடிப்பேட்டைன்னு இருக்கு, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது கண்ணு போயிடுறது, 2 கண்ணு போயிடுது. பொய் சத்தியம் பண்ணிட்டார் இல்லையா. அப்புறம் அழகாக அப்படியே இதுக்கு வரார், இங்கே நம்ம மாசுராமணீஸ்வரர் திருமல்லி வாயில் வரார். அங்கே அழறார், அங்கே கிடைக்கல. பூண்டி டேம் உள்ளே இருந்தது, ஊன்றீஸ்வரர் அப்படின்னு பேர். ஏன்னா அங்கே ஊன்றுகோல் தரார் பரமேஸ்வரர் சுந்தரருக்கு. அதை எடுத்து பிடிச்சு அடிக்கிறார். நான் கண்ணு கேட்டால் ஊன்றுகோல் தரையாது. அதனால் நந்தியோட கொம்பு உடைஞ்சிருக்கோங்க. மினர்வா காலேஜ்ன்றது அந்த டுட்டோரியல் காலேஜ், ஃபேமஸ் காலேஜ். பரதுராமையா இருந்தார். அவர் எடுத்து இந்த கல்லெல்லாம் நம்பர் போட்டு, அந்த காலத்துலேயே நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் எடுத்து வெளியே டேம் கட்டுற போகிறான்னு சொல்லிட்டு டேமுக்கு வெளியில் எடுத்து கட்டினான். இப்போ பார்க்கலாம், டேமுக்கு வெளியில் ஊன்றீஸ்வரர் மின்னொளி அம்மன் இருக்குது. அப்புறமா காஞ்சிபுரத்து போய் காமாட்சி ஒரு கண் தர. திருவாரூர் பண்ணி தியாகராஜர் 2 கண்ணும் கொடுத்துட்றார். இந்த மாதிரி சுந்தரோட வாழ்க்கை வரலாம். அது மாதிரி இந்த திருவொற்றியூர்ன்ற ஸ்தலம் வந்து எல்லாரோட இந்த வள்ளலார், சுந்தரர், அந்த சங்கிலி நாச்சியார், இந்த மாதிரி பல மகான்களுடைய தொடர்புடையது. பட்டினத்தாருக்கு முச்சு கடைசி திருவொற்றியூர். அப்புறம் சமயக்குறவர்கள் இவா எல்லாருமே பாடியிருக்காங்க. அதே மாதிரி தியாக பிரம்மமும் பாடியிருக்காரு. இந்த நவாவரண கீர்த்தனையில் இங்கே சுந்தரி தான் சொல்லுவாள். திருப்பர சுந்தரி தான் பேர் அவளுக்கு. யாருக்கு பேர்? வடிவுடைய மறக்க. நம்ம சொல்கிற வடிவுடைய அம்மன் திருப்பர சுந்தரி தான். திருப்பர சுந்தரி எங்கெங்கெல்லாம் இருக்கா? இங்கே இருக்கா. மருந்தீஸ்வரர், அது தெற்கு பகுதி, தென் திசை. இது இங்கே வந்து லதாமத்தியாம்பிகை, இங்கே கொடியடையம்மன், அவளும் திருப்பர சுந்தரி தான். அது அடுத்து வந்து திருநீர்மலைன்ற திரிசூலம், மீனம்பாக்கம் அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போனால் இருக்கும் மலைகள். திரிசூலத்திலும் திருப்பர சுந்தரி. இந்த மெட்ராஸின் 4 எல்லைகளில் அவள் இருக்கா, திருப்பர சுந்தரியாக இருக்கா எல்லாருமே. இதுவும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இந்த மெட்ராஸின் 4 எல்லைகளை காக்கிறது யாருன்னா திருப்பர சுந்தரி தான் காக்கிறா. ஒன்று வடிவுடைய அம்மன், அடுத்து வந்து இந்த திருவுடையம்மன் சொல்லிக்க. திருவுடையம்மன் திருப்பர சுந்தரி கோலம் கிடையாது. அதனால் மாசிலாமணீஸ்வரர் கோவிலுக்கு அப்போ தான் வந்து அது ஒரு எல்லை. அடுத்து திரிசூலம் ஒரு எல்லை, திருவான்மையூர் ஒரு எல்லை. இதை சொல்லி இந்த திருப்பர சுந்தரியாக விளங்கும் வடிவுடையம்மனை பற்றி பார்த்துருக்கோம். அன்றைக்கி அவளை தியானித்து எல்லா வாழ்க்கையில் எல்லா நலனும் எல்லாரும் பெறணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷனே வரல, ஒரு நம்பர் கூட இன்க்ரீஸ் ஆகலை. நேற்றுலேயும் பார்த்துட்டுருக்கேன். அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது எனக்கு.